1 கப் கெட்டி தயிர், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா அப்படின்னா பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை லெமன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கர்ட் நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த பேஸ்ட் திக்காக இருக்கும். இது லெக் பீஸ் நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் நல்லா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா அங்கே உள்ளே இறங்கும். எல்லா கட்டுக்குள்ளெல்லாம் மசாலா போட்டு அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதை திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்துடும். எல்லா லெக் பீஸையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நடுவில் ஒரு பவுலில் சார்கோல் சூடு பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு டக்குன்னு மூடிடுங்க. அங்கே ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்ல, பவுலில் மட்டும் வச்சா போதும். 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கமன்னு அந்த நெய் சார்கோலோட ஃப்ளேவர் செம்மையாக